சுந்தர்சி இயக்கத்தில் நடிகர் வடிவேலு நடித்திருக்கும் கேங்கர்ஸ் திரைப்படம் இன்று வெளியாகியிருக்கும் நிலையில் அந்த படம் தொடர்பாக பிகைன் வுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் வடிவேலு நடிகர் ராஜ்கிரண் தனக்கு செய்த உதவிகள் குறித்து எமோஷனலாக பேசியிருந்தார். சமீபத்தில் நடிகர் வடிவேலு பிகைன் வுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சென்று பேட்டியளித்திருந்தார். அதில் நீயா நானா நிகழ்ச்சி புகழ் கோபிநாத் வடிவேலுவிடம் கேள்வி கேட்கிறார். அப்போது நடிகர் ராஜ்கிரனுக்கும் உங்களுக்குமான உறவு பற்றி சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு பதிலளித்த வடிவேலு, நீங்க தான் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த இந்த பதிலுக்கு சரியான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்போ நான் உண்மையை சொல்லியே ஆகணும். ஒரு முறை ஊருக்கு திருமண விழாவுக்கு பங்கேற்பதற்காக நடிகர் ராஜ்கிரண் வந்திருந்தார். அப்போது தமிழ்நாடு ஹோட்டலில் தங்கியிருந்த ராஜ்கிரனை சந்திக்கும் வாய்ப்பு எனது தம்பியின் நண்பர் மூலம் எனக்கு கிடைத்தது. அப்போது ஒரு நாள் நான் முழுக்க அவருடன் பேசிக்கொண்டே இருந்தேன். பிறகு ராஜ்கிரண் ஊருக்கு கிளம்பி போய்விட்டார். பிறகு 2 மாதங்கள் கழித்து ராசாவின் மனசுநிலை திரைப்படத்தில் என்னை நடிக்க வைத்தார். அதன் பிறகு திரையுலகில் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் என்னை வாழ வைத்தது ராஜ்கிரண் தான். அவருடைய அலுவலகத்திலேயே என்னை தங்க வைத்தார். ராஜ்கிரனின் போன் நம்பர் முகவரியை ஆடிஷன் போகும்போது எல்லா இடங்களிலும் கொடுப்பேன். இப்படிதான் எங்களது நட்பு உருவானது. ஆனால் ஊரிலிருந்து வரும்போது நான் வேட்டி சட்டையோடு தான் வந்தேன். அம்மனமாக வரவில்லை. ஆனால் சிலர் பேசும்போது வேட்டி சட்டை டவுசர் வாங்கி கொடுத்தாரு, தாளாட்டினாரு, ஊட்டினாரு என்றெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் சினிமாவில் எனக்கு உதவி செய்தவர் ராஜ்கிரண் தான். அதன் பிறகு தொடர்ந்து சின்ன கவுண்டர், பொன்னுமணி, ராஜ்குமரன் என இயக்குனர் RV உதயகுமாரிடம் இருந்து தொடர்ந்து 10 படங்களில் நடித்தேன். அதற்கடுத்து காதலன், கிழக்கு சீமையிலே, தேவர் மகன் என பல படங்களில் நடித்தேன். தேவர் மகன் படம் எனக்கும் வரைக்கும் ராஜ்கிரண் சார் அலுவலகத்தில் தான் தங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு ராஜ்கிரண் சம்பளமே தரவில்லை. எனவே கூட இருந்து பார்த்து கொண்டார். அதிலிருந்து நான் ராஜ்கிரனிடமிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் கிளம்பி வந்தேன். அவர்தான் எனக்கு கடவுள். அவர்தான் எனக்கு அச்சாரம் போட்டார். ஆனால் அதற்கு பிறகு நான் இவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்னுடைய முயற்சியும் இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். நான் இன்று சுந்தர்சி வரைக்கும் பல இயக்குநரை பார்த்து விட்டேன். ஆனால் நான் நன்றி மறக்கவில்லை என்று அந்த பேட்டியில் வடிவேலு கூறியிருக்கிறார்.